இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீட்ல நடக்கிறதெல்லாம் என்னை விட உனக்கு நல்லாவே தெரியும். அப்படிலாம் இல்லம்மா. சரி, தமிழ் சிபியை பத்தி நீ என்ன நினைக்கிற? சிபி தம்பி முன்ன மாதிரி இல்ல, நிறைய மாறி இருக்காரு. எல்லாத்துக்கும் தமிழ் தாமா காரணம். இப்போ 2-3 நாளா அவங்க கிட்ட ஏதாவது சேஞ்சஸ் பாக்குறியா? தெரியலையேம்மா. என்ன முத்து, எனக்கு தெரியலனாலும் ஒரு சில விஷயங்களை உன்கிட்ட கேட்டுதானே தெரிஞ்சுக்குவேன். நீ இப்படிதான் குடும்பத்தை கவனிச்சுக்கிறியா? என்னம்மா அது சிபியும் தமிழும் 2-3 நாளா சரியா பேசிக்கிறது இல்ல. அத நீ கவனிச்சியா? உனக்கு தெரியுமா? 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 தெரியும்னா என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே முத்து. இப்படி கண்டும் காணாத மாதிரி இருக்க. இல்லம்மா, அவங்க 2 பேரும் ஒத்துமையா இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்டவங்க பேசாம இருக்கிறத உங்ககிட்ட சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்கம்மா. அதான் அமைதியா இருந்தேன். ஆனா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. முத்து, இது 2 பேரோட வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. இந்த மாதிரி விஷயத்துல நான் கோவப்படுவனோ வருத்தப்படுவனோன்னு நீ யோசிக்க கூடாது. அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்தா அத சரி செய்ய வேண்டியது நம்மளோட பொறுப்பு. இல்லம்மா, போன வாரம் வரைக்கும் 2 பேரும் நல்லாதான் இருந்தாங்க. இப்பதான் ஒரு 3 நாளா ஒருத்தர் சரியா பாத்துக்கிறதுல பேசிக்கிறது இல்லம்மா. சிபிக்கும் தமிழுக்கும் ஏதோ சண்டைன்னு நினைக்கிறேன். அம்மா, சின்ன சண்டையா இருக்குமா இல்ல பெரிய சண்டையா இருக்குமா? தெரியலையே. லவ் பண்ணா சண்டை வர்றது, 2 பேரும் பேசிக்காம இருக்கிறது, அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது, இதெல்லாம் சகஜம்தான். ஆனா என் மனசுல சின்னதா ஒரு நெருடல் இருக்கு முத்து. அதுக்கு என்ன பண்றதுமா? என்ன பண்றதா? அவங்க மனசு மாறதுக்குள்ள நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். சிபிக்கு பிரஷர் கொடுத்து தமிழ கல்யாணம் பண்ணிக்க வைக்கணும். அம்மா, சிபி தம்பி ஒத்துக்குவாருல்லம்மா? ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒத்துக்கிற அளவுக்கு நாம தான் அவனை கன்வின்ஸ் பண்ணணும். சரி, வினோத்துக்கு போன் பண்ணி லாயரை வர சொன்னு சொல்லு. எதுக்குமா? சொல்லு முத்து. ஏதோ பெருசா பிளான் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். நல்லது நடந்தா சரி.